இன்றைய தினமும் டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜனவரி மாதத்தினுடைய இறுதி நாள் இன்றைய நாள், பிப்ரவரி மாதத்தினுடைய முதலாவது நாள் நாளைய நாள். இதற்கிடையில் நாங்கள் சுதந்திரம் பெற்ற மாதத்தினுடைய ஆரம்பத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் பத்திரிகைகள் வெவ்வேறான தலைப்புச் செய்திகளை வெவ்வேறாக வெளியிட்டிருக்கிறது. வெவ்வேறான பத்திரிகை செய்திகளில் இருந்து அந்த தலைப்புச் செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். நாங்கள் தமிழ் மொழி மூலமான பத்திரிகைகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் இன்றைய தினம் சிங்கள மொழி மூலமான பத்திரிகையில் இருந்துதான் செய்திகளை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. மௌபிம பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி வித்தியாசமான ஒரு தகவலை கொண்டு வருகிறது. நேற்றைய தினம் இது தொடர்பான காணொளிகளை சில பேர் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அது தொடர்பான தகவல்கள் தான் இன்றைய பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கிறது. ಅನುರಕುಮಾರ ಎನ್ನಕುಟುಂಬ ಜಾತಿಕ ಜನಬಲವೇಗಿ ಗಂಪಹ ಸಮುಲುವಟ ಗಲ್ ಬಿತ್ತರ ಪ್ರಹಾರයක් අනුරගේ රථයටත් ගහලා දහසයක් ඇවිත් දෙදෙනෙකු අල්ලායි ஆதாரකරුගේ හිසට තුවාල என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவராக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கவினுடைய கம்பஹா மாவட்டத்தினுடைய கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்திற்கு அனுரகுமார திசாநாயக்க வருகின்ற பொழுது கல் மற்றும் முட்டை தாக்குதல்கள் அங்கே இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் நேற்றைய தினம் வெளியாகி இருந்தன. அந்த தகவல்களுக்கு அமைய 2 பேர் அப்பகுதியில் இருந்த மக்களால் அல்லது கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிட்டம்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகத்தான் இந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. மக்கள் விடுதலை முன்னணியினுடைய கூட்டங்கள் நாடு பூராகவும் மாவட்ட ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பின்னணியில் தான் இந்த விடயங்கள் இங்கே நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லது பத்திரிகை தகவல்கள் அதனை வெளியிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அனுரகுமார ಎನ್ನಕುಟುಂಬ ಜಾತಿಕ ಜನಬಲವೇಗಿ ಗಂಪಹ ಸಮುಲುವಟ ಗಲ್ ಬಿತ್ತರ ಪ್ರಹಾರයක් என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்ற இருவருக்கும் பின்னணியிலே அல்லது இருவர்கள் தொடர்பிலே பல்வேறு கருத்தாடல்கள், பல்வேறு கருத்துக்கள், உண்மைகள் வெளிவந்த வண்ணம் இருப்பதாக சில தகவல்கள். அரசாங்கத்துக்குள்ளே இருக்கின்ற ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள் சில பேருடைய கையாட்கள் இவர்கள் என்ற தகவல்களும் சில புறங்களிலே வெளியாகி இருக்கின்றன. இன்னொரு பக்கம் சில நாடகமாக கூட இது இருக்கலாம் என்ற வகையிலும் சில கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. எவ்வாறாகினும் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவர்கள் தொடர்பான வீடியோ காட்சிகள் நேற்றைய தினம் பதிவாகி இருந்தன. அந்த வீடியோ காட்சியை நாங்கள் முதலில் பார்த்துவிட்டு வருவோம். පොලිසියට කියලා එන්නේ නැති ගහන්න. හරි කිය. යා දේශපාලන සම්බන්ධකම් තියෙනවා. යා ඉතින් කාය කින්න වන්න පිළිතුර යා තමයි කිව්වේ 5000 දිනක් කිව්ව ඇක්ෂන් එකක් මොකක් හරි අපිත් එක්ක ඉන්නේ කියලා. කවුද කිව්වේ? වීරසිංහ කිව්වේ. වීරසිංහගේ දේශපාලන සම්බන්ධ තියෙන කාත් එකද? හැම වෙලකම කියන්නේ අර. ඔව් දැන් ඔයා ඉවුවේ කවුද? වීරසිංහ මට කිව්වේ ප්‍රොෆෙසර් එකක් මට ඕන දෙයක් කරගන්න පුළුවන් කියලා මට එහෙම කිව්වා. කාත් එක? ප්‍රොෆෙසර් අනුකත් එකක් යාට ඕන දෙයක් කරගන්න පුළුවන් කියලා යා මට එහෙම කිව්වා. යාට අනුව එක කරලා කියලා. අපසාරන් දුන්නත් එකද ඕන දෙයක් කරගන්න පුළුවන් කිව්වා. යා මට කිව්වා මගේ කීයක් දුන්නද? 5000. 5000. ඇවිල්ලා මොකද කරන්න කිව්වේ? යාලත් එක්ක ඉන්න කිව්වා. යාලත් ආවා. යාලත් ආවා. බිව්වද? හා? බිව්වේ නැද්ද? ඔයා අබේගෝන් කියලා කෙනෙක්. එතෙන්ට කිව්වා සර් ආවා. අපේ කොම් කියන එක කොහෙද? කොළඹ. ඈ? කොළඹ. ඉතින් ඔයාලට කොහොමද ඔයා ගෙවල් කොහෙද? මම කම්පල්සරි මේ කොළඹ වැඩ කරනවා සර්, ටීවී වැඩ කරනවා කොළඹ. බොරු කියන්නේ අත්ත ජොබ් එක කියන්නේ සර්. අත්ත ජොබ් එක අවන් ගාඩ් එකේද? නෑ එවන් ගාඩ් එක වැඩ කරන්නේ සර්. එතන අර කොට එකක් තියෙන අවන් ගාඩ් එකේ ඉස්සර තිබ්බ එකක් සර්. ඉස්සර කොහෙද වැඩ කරේ? ඉස්සර කොහෙද වැඩ කරේ? ඉස්සර මම ආමිගේ පෙන්ෂන් ඉන්නේ සර්. ආමිගේ පෙන්ෂන් ඉන්නේ. ආමිකට නැත්නම් මම බලවල ගන්න ආමිගේ පෙන්ෂන්. උන් ඔක්කොම එවන් ගාඩ් එකේ. නෑ කියන්න එපා, නෑ කියන්න එපා. ඔව් ඔව්. அதே மௌபிம பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி இவர்கள் தொடர்பாக இன்னும் ஒரு தகவலை கொண்டு வருகிறது. மௌபிம பத்திரிகை சொல்கிறது, பியகுலு වැඩවලින් අපේ දේශපාලනයේ නතර කරන්න බෑ, පොහොට්ටුවේ හෙන්චයන්ගේ ක්‍රියා පිළිකුලෙන් හෙලා දකිනවා ජවිපේ හිටපු පළාත් සභා மந்திரி மஹிந்த ஜெயசிங்க என்ற வகையிலும் மௌபிம பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. பயமுறுத்துவதன் மூலம் எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது, அது தொடர்பில் எந்த தடைகளையும் போட முடியாது என்றுதான் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்த மஹிந்த ஜெயசிங்க சொல்கின்ற தகவல்களும் இன்றைய மௌபிம பத்திரிகையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. கம்பஹா மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான உறுப்பினர், அந்த உறுப்பினரினுடைய
கையாட்கள் அல்லது அடியாட்கள் தான் இந்த செயற்பாடை முன்னெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த தகவல்கள் தான் இன்றைய தினம் மௌபிம பத்திரிகையிலும் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. நாடகங்கள் அரங்கேறுவது ஒன்றும் புதிதாக இல்லை. நாடகங்கள் தொடர்ச்சியாக நாட்டுக்குள்ளே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. மக்கள் விடுதலை முன்னணியினுடைய நகர்வுகள் இப்பொழுது ஒரு பக்கம் அரசாங்கத்தை சாய்க்கின்ற வகையிலே, அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே அமைந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மக்கள் விடுதலை முன்னணி சார்ந்த தகவல்கள் அல்ல. சில விடயங்களை உன்னிப்பாக கவனிக்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு எதிர்கட்சியாக இப்பொழுது விளங்கப் போவது அல்லது விளங்குகின்ற ஒரு கட்சி மக்கள் விடுதலை முன்னணியா என்ற கேள்வியுடன் தான் சில விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. அண்மைய நாட்களிலே இன்னும் ஒரு பிரதேசத்திலே நடந்த கூட்டத்திலும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய கூட்டத்தொடரிலே முட்டை தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தன. அது தொடர்பாகவும் விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தன. இவ்வாறான பின்னணியில் தான் கம்பஹா மாவட்டத்தினுடைய கூட்டத்தில் முட்டை அடிப்பதற்காக வந்தவர்கள் கையும் களுவுமாக அகப்பட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் தான் மௌபிம பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. 16 பேர் ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றார்கள். அதிலே 2 பேர் தான் இவ்வாறு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் தான் மௌபிம பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதனோடு இணைந்ததாக தான் நாங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிகளிலே தொடர்ச்சியாக உங்களுக்கு பல விடயங்களை ஞாபகப்படுத்தி வந்தோம். இந்த அரசியல் தொடர்பாக, ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பாக, ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறு விடயங்களை உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்தி வந்தோம். அதனோடு இணைந்ததாக தான் சஜித் பிரேமதாச மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணபக்க இருவருடைய தகவல்களும் இன்றைய பத்திரிகைகளிலே இவ்வாறு இடம் பிடித்திருக்கிறது. மௌபிம பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தி இருவருடைய புகைப்படத்துடன் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. सूट මගගෙන ජනපති සිහින දකින්නයට මම අභියෝග කරනවා. லோக்குக்கு பம்போரி கெஹுவட்ட வெடக் பே என்ற வகையில் தான் சஜித் பிரேமதாஸ் சொல்கிறார். அதே பாட்டலி சம்பிக்க ரணவக்க சொல்கிறார் வத்மான் அபியோக ஜெயகண்ண சஜபட்ட பே மம ஜனாதிபதி வெனவாத கீழ தன்ம கியன்ன பே என்ற வகையில் தான் அவர் சொல்கின்ற தகவல்கள் இன்றைய பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இருவரும் ஜனாதிபதியாவதற்கு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நானோ நீங்களோ அல்லது மறைக்க வேண்டிய ஒரு விடயம் அல்ல. அது பகிரங்கமாக பேசப்படுகின்ற விடயம். ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கின்ற நிலையில் இப்பொழுதே ஜனாதிபதி என்று நினைத்துக் கொண்டு இவர்கள் கூட்டங்களை நடத்தி பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் சொல்கிறார் ஜனாதிபதிக்கு தேவையான ஆடைகளை அணிந்து கொண்டு மிகப்பெரிய அளவிலே பேசுவதால் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. முடிந்தால் நான் சவால் விடுகிறேன், என் அளவுக்கு வந்து முடிந்தால் போட்டியிட்டு பாருங்கள், சேவைகளில் ஈடுபடுவது போன்று என்ற வகையில் தான் அவர் சொல்கிறார். மற்றொரு பக்கம் நாட்டுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு இப்பொழுது இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினால் தீர்வு காண முடியாது. பாட்டலி சம்பிக்க ரணவக்க சொல்கின்ற தகவல்கள் தான் அதுவாக இருக்கிறது. வத்மான் அபியோக ஜெயகண்ண சஜபட்ட பே மம ஜனாதிபதி வெனவாத கீழ தன்ம கியன்ன பே என்ற வகையில் தான் அவர் சொல்கின்றார். இப்பொழுது எனக்கு நான் ஜனாதிபதி ஆவேனா என்பதை சொல்ல முடியாது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே மௌபிம பத்திரிகையினுடைய உள்பக்க செய்தியாக சஜித் பிரேமதாசவினுடைய புகைப்படத்துடன் முக்கியமான தகவலாக இங்கே வழங்கப்பட்டிருப்பது ஜனாதிபதி சூட் මගගෙන ඉන්න කාඩ්බෝඩ් වීරයන්ට මට අභියෝගක මම අභියෝග කරනවා මාධ්‍ය සංදර්ශන කියමින් பம்போரி தேசபாலனය කරන අයට වැඩ බෑ என்ற வகையில் தான் அவர் இன்றைய தகவலை வழங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி ஆடைகளை அணிந்து கொண்டு கார்ட்போர்ட் வீரர்களாக வலம் வருகின்றவர்களுக்கு பணிபுரிய முடியாது, ஊடக மாநாடுகளை நடத்தி கொண்டு மிகப்பெரிய அளவிலே வீரர்கள் போன்று கதைப்பவர்களுக்கு வேலை செய்ய முடியாது என்ற வகையில் சஜித் பிரேமதாச சொல்கின்ற தகவல்கள் தான் இங்கே மௌபிம பத்திரிகையினுடைய தகவல்கள். இந்த விடயங்கள் அனைத்தும் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா என்பதை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இது எதுவுமே மக்களுக்குரிய பிரச்சனைகளாக இல்லை. மக்கள் அனைவருமே தேடுகின்ற ஒரு விடயம் தங்களுக்கான நிம்மதி அல்லது இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழலை தான் எதிர்பார்க்கின்றார்கள். நீ ஜனாதிபதியாக வேண்டும், நான் ஜனாதிபதியாக வேண்டும், என்னுடைய கட்சி உன்னுடைய கட்சி என்று அடித்துக் கொள்கின்ற கட்சிக்காரர்களுக்கு மத்தியில் மக்கள் ஒன்றே தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வேளை சாப்பிட்டால் அடுத்த வேளை எப்படி சாப்பிடுவது என்பதுதான் அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த அரசியல் தொடர்பான தகவல்களை அப்படியே விட்டுவிட்டு தினகரன் பத்திரிகை வழங்கி இருக்கின்ற மற்றொரு செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். மின்சாரம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. அது தொடர்பான ஒரு தகவல் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. ஐஓசியிடம் இருந்து மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் கொள்வனவு என்ற வகையில் மின்சக்தி அமைச்சர் காமினி லொகுகேவினுடைய புகைப்படத்துடன் தான் அந்த செய்தி இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. விரிவாக அந்த செய்தியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால்
லங்கா ஐஓசி நிறுவனத்தின் ஊடாக மின்சார சபைக்கு நேரடியாக எரிபொருளை கொள்வனவு செய்ய இருப்பதாகவும் இன்று மற்றும் நாளை அவை கிடைக்க இருப்பதாகவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்திருக்கிறார். மின்சக்தி அமைச்சராக இருப்பவர் காமினி லொக்குகே, எரிசக்தி அமைச்சராக இருப்பவர் உதய பிரபாத் கம்மம்பில இருவரும் கூறியிருப்பதாகத்தான் இன்றைய தகவல்கள் தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. அடுத்த வாரத்திற்கு மின்சார சபைக்கு தேவையான எரிபொருளின் அளவு குறித்து நாளை தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து குறுகிய காலத்துக்கு மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். டாலர் நெருக்கடி தொடர்பாக பேசுகின்ற பொழுது அல்லது டாலர் நெருக்கடியில் இருந்து மின்சார சபைக்கு தேவையான எரிபொருளை கொள்வனவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை வழங்குகின்ற பொழுதுதான் அந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எவ்வாறெனினும் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வழங்காத நிலையில் கடந்த தினங்களில் நெருக்கடி நிலை உருவானது. இந்த நிலையில் ஐஓசியிடம் இருந்து எரிபொருளை பெறுவது குறித்து மின்சார சபை பேச்சு நடத்தி வருவது தெரிய வந்தது என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மின்சக்தி எரிசக்தி அமைச்சில் என்ன பிரச்சனை, காமினி லொக்குகே உதயபிரபா கம்மம்பில அமைச்சர்களுக்கு இடையில் கருத்து மோதல்கள் எவ்வாறு இடம்பெற்றன, யார் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டும், இந்த தகவல்கள் அனைத்தையும் நாங்கள் அண்மைய நாட்களாக விரிவாக பேச இருந்தோம். இந்நிலையில் தினகரன் பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை வழங்குகிறது. எரிபொருள் இறக்குமதிக்கான டாலர் வழங்கும் பொறுப்பை ஏற்பதாக மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவிப்பு என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள். நாட்டில் நிலவும் டாலர் நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருளை இறக்குமதிக்கு தேவையான டாலர்களை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை தாம் பாரமெடுப்பதாக மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போது மத்திய வங்கியின் ஆளுநர் தாம் அதற்கான பொறுப்பை பராமரிப்பதாக அவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். அதேவேளை எரிபொருள் இறக்குமதிக்கு தேவைப்படும் டாலர் தொடர்பில் முன்பதாகவே அறிய தருமாறும் மத்திய வங்கியின் ஆளுநர் அந்த பேச்சுவார்த்தையின் போது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எரிபொருள் நெருக்கடியை கவனத்தில் கொண்டு மின்சார விநியோகத்தில் துண்டிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் அஜித் கப்ரால் தெரிவித்திருக்கின்ற தகவல்கள் இன்றைய பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காமினி லொக்குகே அமைச்சர் ஒன்றை சொல்கிறார், உதயபிரபாத் கம்மம்பில அமைச்சர் சொல்கிறார். ஜனாதிபதி ஒன்று கூடியவுடன், ஜனாதிபதி கூட்டங்களை நடத்தியவுடன் இல்லை நான் டாலரை தருகிறேன், அவர்கள் கொள்வனவு செய்யட்டும் என்ற வகையில் தான் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் முக்கியமான கருத்துக்களாக மாறி இருக்கின்றன. எவ்வாறாயினும் மின்சாரம் துண்டிக்கப்படாமல் மக்களுக்கு வழங்கப்படுமாக இருந்தால் அதுவே மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம். மீண்டும் மீண்டும் மின்சாரத்தை துண்டிப்பார்களாக இருந்தால் அது அரசாங்கத்தினுடைய மந்தப்போக்கு நிலையை மீண்டும் தோலுரித்து காட்டுகின்ற ஒரு செயற்பாடாக அமைந்துவிடும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதனோடு இணைந்ததாக ஒரு ப்ரொஃபசர் அல்லது விரிவுரையாளர் ஒருவர் சொல்கிறார். தினகரன் பத்திரிகை வழங்குகின்ற தகவல், உணவு தட்டுப்பாடு நிலவுவதாக விரிவுரையாளர்கள் சிலர் போய் வதந்தி, குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மறுப்பு என்ற வகையில் தான் மஹிந்தானந்த அலுத்கமகேவினுடைய புகைப்படத்துடன் அந்த தகவல்கள் உங்களுக்கு நினைவிருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் களுத்துறை பகுதியிலே ஒரு வயலுக்கு இறங்கி மிகப்பெரிய ஒரு நாடகத்தை மஹிந்தானந்த அலுத்கமகே அரங்கேற்றியிருந்தார். அது தொடர்பான காணொளிகள் அண்மைய நாட்களிலே பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருந்தது. எவ்வாறெனினும் உணவு தட்டுப்பாடு நிலவுவதாக விரிவுரையாளர்கள் சிலர் பொய் வதந்தி என்ற வகையில் தான் அவர் தகவலை வழங்கி இருக்கிறார். அமீனுல்லா வழங்குகின்ற செய்தி, அந்த தகவலை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சிலர் தவறான கருத்தை பரப்ப முயற்சிப்பதாகவும் இதில் எந்த உண்மையும் கிடையாது எனவும் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். தற்போது மேற்கொள்ளப்படும் பெரும்போக்கு அறுவடை இன்னும் நடைபெறாத நிலையில் உணவு தட்டுப்பாட்டுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கண்டி மகாபலி ரிச் ஹோட்டலில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரசாயன உர நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளராக கடமையாற்றும் பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என தெரிவித்திருக்கிறார். அவ்வாறான உணவு பற்றாக்குறை ஏற்படாது என நான் பொறுப்புடன் தெரிவிக்கிறேன். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கோவிட் நிலைமையிலும் 20 மாதங்கள் நாட்டை ஆட்சி செய்து வருகிறார். உலக பொருளாதார நெருக்கடியை நாம் சந்தித்து வருகிறோம். அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களை வாழ வைப்பதை ஜனாதிபதியின் முக்கிய நோக்கங்களாகும். இன்னும் சிறிது காலத்தில் 85% மக்களுக்கு 3 தடுப்பூசிகளையும் வழங்கி உலகின் ஒரே நாடாக இலங்கை மாறும். தற்போது கோவிட் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. மரணிப்பதை விட வாழ்வதே மிக முக்கியமான விஷயம். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டில் பயங்கரவாத மற்றும்
குண்டுகள் பற்றிய அச்சத்தை இல்லாதொழித்தார். அத்துடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கொரோனா மரண பயத்திலிருந்து மக்களை விடுவித்தார் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். இதனை விரிவாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் அதனை அடுத்த கட்டமாக பேச வேண்டும். 15,000க்கும் அதிகமான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவென்று இதே அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவிடம் கோர வேண்டியிருக்கிறது. இலங்கைக்குள்ளே 3 வேளை உணவையும் சாப்பிட முடியாமல் தவிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். 50% அதிகமானவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் மஹிந்தானந்த அலுத்கமகே இப்படி வாய்க்கிளியை எப்படி வாய் கூசாமல் பேசுகிறார் என்பது மிகப்பெரிய கேள்வி. இவர்களினுடைய வாய்களினால் தான் இவ்வாறு இலங்கையினுடைய நிலை உருவெடுத்திருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நாட்டுக்குள்ளே உணவு பஞ்சம் ஏற்படாது என்று பொறுப்புடன் கூறுகிறார் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே. இதே அமைச்சர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது, விவசாயத்துறை அமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது வெளிநாடுகளில் இருந்து 1 மணி அரிசியேனையும் நான் இறக்குமதி செய்ய விட மாட்டேன் என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்கிறேன் என்று அமைச்சர் கூறியிருந்தார். அதன் பின்னர் எத்தனை டொன்கள் பாகிஸ்தான், இந்தியா, மியன்மார், அதே போன்று சீனாவில் இருந்து கூட இறக்குமதி செய்யக்கூடியதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவைகளை பொறுத்து பார்க்கின்ற பொழுது யாருடைய வாய்கள் இப்படி கிழிக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் நிறைய தகவல்கள் பேச வேண்டிய முக்கியமான தகவல்களாக இருக்கின்றன. பேசலாம் நாங்கள் இந்த இடைவேளையின் பின்னர். டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். புதிய அரசியல் யாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது தொடர்ச்சியாக நடக்கின்றன. அது தொடர்பான தகவல்கள் அண்மை காலங்களிலே பேசப்படுகின்ற விடயங்களாக மாறியிருந்தன. வீரகேசரி பத்திரிகையும் தமிழன் பத்திரிகையும் அது தொடர்பான வெவ்வேறான வித்தியாசமான தகவல்களை கொண்டு வந்திருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, 13வது திருத்தத்தை அகற்றும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை. புதிய அரசியல் அமைப்பில் மாகாண சபை முறைமை நீக்கப்படாது என்கிறார் நீதி அமைச்சர் என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது. ஆனால் தமிழன் பத்திரிகை சொல்கிறது, புதிய அரசியல் அமைப்பில் மாகாண சபை அபேஸ் 13வது திருத்தத்துக்கு முழு ஆப்பு என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள். இரண்டையும் நாங்கள் விரிவாக விசாரித்தால் அல்லது வாசித்து பார்த்தால் இதனுடைய தெளிவு கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, 13வது திருத்தத்தை அகற்றும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை. புதிய அரசியல் அமைப்பில் மாகாண முறைமை நீக்கப்படாது என்கிறார் நீதி அமைச்சர் என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தகவல். புதிய அரசியல் அமைப்பினூடாக மாகாண சபை முறைமையை முழுமையாக நீக்குவதற்கான பரிந்துரைகள் எனக்கு கிடைக்கவும் இல்லை, ஜனாதிபதிக்கு கிடைக்கவும் இல்லை என்ற வகையில் தான் அவர் சொல்லி இருக்கின்ற தகவல் இன்றைய பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கிறது. மாகாண சபை முறைமை நீக்கப்படும் என்ற செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கிறார். 13வது திருத்தம் இப்போது அரசியல் அமைப்பில் உள்ளது. அதனை அடிப்படையாக வைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும். 13வது திருத்தத்தை இல்லாது செய்யும் நோக்கம் எமக்கும் இல்லை எனவும் அவர் கூறினார். நடமாடும் நீதிக்கான அணுகல் வேலை திட்டத்தின் கீழ் கடந்த 5 நாட்களாக வடக்கில் முன்னெடுக்கப்பட்ட பொதுமக்களை தெளிவுபடுத்தும் சேவை குறித்து நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். புதிய அரசியலமைப்பில் மாகாண சபை முறை நீக்கப்படும் என்ற செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. அவ்வாறு எதனையும் செய்ய முடியாது. அவ்வாறான ஆலோசனைகளை முன்வைக்கவும் இல்லை, ஜனாதிபதிக்கு கிடைக்கவும் இல்லை. செய்தியாளர்களுக்கு எவ்வாறு இந்த தகவல் கிடைத்தது என்பது குறித்து எமக்கு தெரியாது. மாகாண சபை முறைமையை நீக்கவும் என்ற பரிந்துரை எனக்கு கிடைக்கவும் இல்லை, ஜனாதிபதிக்கு கிடைக்கவும் இல்லை. ஆகவே இந்த செய்தி பொய்யானது என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகையிலே அலி சப்ரி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழன் பத்திரிகை இவ்வாறு சொல்கிறது, புதிய அரசியலமைப்பில் மாகாண சபை அபேஸ் 13வது திருத்தத்துக்கு முழு ஆப்பு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் கொள்கை பிரகடனத்துக்கு அமைய உருவாக்கப்பட உள்ள புதிய அரசியல் அமைப்பில் மாகாண சபை நீக்கப்பட உள்ளதுடன் மாகாண சபை முறைமை உள்ளடக்கியுள்ள 13வது திருத்தமும் உள்வாங்கப்படாமல் அதில் உள்ள சிற்சில விடயங்கள் மாத்திரம் மாற்றங்களுடன் உள்ளடக்கப்படலாம் என உயர்மட்ட அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தலைமையிலான குழு பிப்ரவரி 1 வாரத்தில் புதிய அரசியலமைப்புக்கான யோசனை வரைவை நிறைவு செய்து ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற வகையில் தான் அதனுடைய விரிவான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இக்குழுவானது நாங்கள் தயாரித்துள்ள புதிய அரசியலமைப்புக்கான வரைவில் மாகாண சபை முறையை
உள்ளடக்காத காரணத்தினால் மாகாண சபை முறைமை முற்றாகவே இல்லாதொழிக்கப்படவுள்ளதாக அறிய முடிந்தது. மாகாண சபைகளின் முன்னாள் அமைச்சராக இருந்த சரத் வீரசேகர மாகாண சபை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசாங்கத்திடம் முன்வைத்திருந்ததோடு சில யோசனைகளையும் முன்வைத்திருந்தனர். அத்தோடு சில தேரர்களும் மாகாண சபை தேர்தல்கள் நீக்கப்பட வேண்டும், மாகாண சபை முறைமை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்றும் கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் புதிய அரசியலமைப்புக்கான குழுவினால் மாகாண சபை முறைமை தங்களுடைய யோசனையில் உள்வாங்கப்படாமையினால் மாகாண சபை முறைமை நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அறிய கிடைத்தது. இதேவேளை மாகாண சபை முறைமையை உள்ளடக்கியுள்ள 13வது திருத்தமும் உள்வாங்கப்பட மாட்டாது, அதில் உள்ள சிற்சில விடயங்கள் மாத்திரம் மாற்றங்களுடன் உள்ளடக்கப்படலாம் என உயர்மட்ட அரசியல் வட்டார தகவல்கள் தமிழன் செய்திகளிடம் நேற்று தெரிவித்தன. அதே போன்று நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்கிவிட்டு 1978 ஆண்டு அரசியலமைப்பின் பிரகாரம் பிரதமர் முறையை உருவாக்குவதற்கு குறித்த குழு தங்களுடைய யோசனையில் உள்ளடக்கியுள்ளதாகவும் அறிய முடிகிறது என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள். எனவே வீரகேசரி தமிழன் பத்திரிகை 2 செய்திகளையும் பார்க்கின்ற பொழுது ஒன்றோடு ஒன்று முரண்பட்ட கருத்துக்கள். தமிழன் பத்திரிகை சொல்கிறது 13வது திருத்தத்தினுடைய சிற்சில விடயங்கள் மாத்திரம்தான் புதிய அரசியலமைப்பிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன, மாகாண சபை தேர்தல் முறைமை முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில். ஆனால் வீரகேசரி பத்திரிகையிலே அலிசப்ரி சொல்லி இருக்கின்ற தகவல்கள் அப்படி எந்த கருத்துக்களும் எங்களுக்கும் கிடைக்கவில்லை, ஜனாதிபதிக்கும் கிடைக்கவில்லை, ஆனால் செய்தியாளர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்ற வகையில் தான் அலிசப்ரி சொல்லி இருக்கின்ற கருத்துக்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் தான் வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை கொண்டு வருகிறது. சமஷ்டியை இந்தியா வலியுறுத்த வேண்டும், 13வது திருத்தத்துக்கு எதிரான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரகடனத்தில் கோரிக்கை என்ற வகையில் ஒரு முக்கியமான தகவல் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக 13வது நீக்கப்பட வேண்டும் என்று நீக்கப்படும் என்று அரசு தரப்பிலே கூறப்படுகிறது. ஆனால் 13ஐ நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பொழுது வடக்கிலே ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதனோடு இணைந்த தகவல்களாகத்தான் இந்த தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, சமஷ்டியை இந்தியா வலியுறுத்த வேண்டும், 13வது திருத்தத்துக்கு எதிரான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரகடனத்தில் கோரிக்கை என்ற வகையில் தான் அந்த தகவல். வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் சுய நிர்ணய உரிமையுடனான சமஷ்டி தீர்வை அடைவதற்கு இந்திய அரசாங்கமும் ஏனைய நட்பு நாடுகளும் இலங்கையை வலியுறுத்த வேண்டும். ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட 13வது திருத்தத்தையோ அல்லது வேறு எந்த ஒரு திருத்தத்தையோ வலியுறுத்துகின்ற தரப்புகள் அம்முயற்சியை கைவிட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. 2009 இன அழிப்பு உள்வாங்கப்பட்ட பின்னரும் ஒற்றை ஆட்சியை நிராகரித்தும் தமிழ் தேசத்தின் அங்கீகாரத்தை கோரியும் ஒவ்வொரு தேர்தலூடாகவும் தங்களது ஏகோபித்த ஆணையை தமிழ் மக்கள் வழங்கி வருகின்றனர் என்ற வகையிலும் தான் அந்த தகவல்கள் விரிவாக வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழர் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியும் இவ்வாறான ஒரு தகவலை கொண்டு வருகிறது. இந்தியாவின் கைக்குள்ளே நின்று சிங்கள தலைவர்களின் வழிநடத்தலில் தமிழ் கட்சிகள் மக்களை ஏமாற்றுகின்றனர். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தெரிவிக்கின்ற கருத்துதான் அந்த கருத்தாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கிறது. இந்தியாவின் கைக்குள்ளேயும் சிங்கள தலைவர்களின் வழிநடத்தலிலும் செயற்பட்டு இங்குள்ள தமிழ் கட்சிகள் மக்களை ஏமாற்றுகின்றன என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். 13வது திருத்தம் சட்டத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற பேரணியின் பின்னர் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். 34 வருடங்களுக்கு முன்னர் நிராகரிக்கப்பட்ட ஒற்றையாட்சியை இப்போதும் தூக்கி பிடிக்கும் 11 பேர் பற்றி நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். இந்தியாவின் கைக்குள்ளே நின்று கொண்டு சிங்கள தலைவர்களின் நிகழ்ச்சி நிரலிலே மக்களின் ஆணையை பெற்று நாடாளுமன்றம் சென்றவர்கள் இன்று என்ன செய்கிறார்கள்? சீனாவை நாம் இங்கே விடமாட்டோம் என்ற வகையில் சொல்கின்றவர் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் கூறுகிறார்கள் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். சீனாவை இங்கே வருவதற்கு நாம் உதவுவோம், நீங்கள் இந்த ஒற்றை ஆட்சிக்கு ஆதரவு கொடுங்கள் என தமிழ் கட்சிகள் இப்போது கையேந்தி நிற்கின்றன. இந்தியாவுடன் பேரம் பேசியுள்ளன. மக்களே, அடுத்த தேர்தலில் நீங்கள் எமக்கு வாக்களிக்க வேண்டாம், ஆனால் 13வது திருத்தத்துக்கு எதிராக செயற்படுங்கள். 13ஐ ஆதரிப்பவர்களை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். அந்த 11 பேர் இப்போது என்ன செய்ய போகிறார்கள்? மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தருவோம் என தெரிவித்து நாடாளுமன்றம் சென்றவர்கள் இன்று என்ன செய்கிறார்கள்? புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என தெரிவித்துள்ள தற்போதைய ஆட்சியாளர்கள் இவர்கள் நன்றாக முண்டு கொடுக்கிறார்கள். ஆனால் நாம் விடமாட்டோம்,
அனைத்து தமிழ் பிரதேசங்களிலும் இந்த போராட்டம் தொடரும் என்ற வகையில் அவர் கூறியிருக்கின்ற தகவல்கள் தான் இன்றைய பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான புகைப்படங்களுடன் கூடிய செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்நிலையில் தான் எம்முடன் கைகோருங்கள் பேராசிரியர் GL பீரிஸ் வெளிவிவகார அமைச்சர் சொல்கின்ற கருத்து வீரகேசரி பத்திரிகையிலே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு மக்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் என்பதையும் இங்குள்ள அடிப்படை பிரச்சனைகள் என்ன என்பதையும் கண்டறியக்கூடியதாக உள்ளது. இங்குள்ள காணி பிரச்சனைகள், முதலீடுகளை செய்ய முடியாதுள்ள நெருக்கடிகள், சுற்றுலாத்துறை போன்ற பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளோம். அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தயாராகவே உள்ளது. நாட்டின் ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதற்கு வடக்கு மக்கள் எம்முடன் கைகோருங்கள் என்று வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் வேண்டுகோள் விடுக்கின்ற தகவல். வடக்கு மக்களிடம் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் கோரிக்கை ஐக்கியத்தை கட்டியெழுப்ப ஒன்றாக பணியாற்றுவோம் என்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனும் ஒன்றாக பணியாற்றுவோம், அதன் மூலமாக நாட்டை கட்டியெழுப்புவோம் என வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நடமாடுக்கும் நீதிக்கான அணுகல் வேலை திட்டத்தின் கீழ் கடந்த 5 நாட்களாக வடக்கில் முன்னெடுக்கப்பட்ட சந்திப்புகளில் வைத்து அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் தகவல்கள். ஒரு பக்கம் தமிழ் கட்சிகள் சொல்கின்றன 13 வேண்டாம் என்று, இன்னொரு பக்கம் அதே தமிழ் கட்சிகள் சொல்கின்றன 13 வேண்டும் என்று, இன்னொரு பக்கம் அதே தமிழ் கட்சிகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் வைத்து பேராசிரியர் GL பீரிஸ் சொல்கிறார், எங்களுடன் இணைந்து வாருங்கள் பணியாற்றுவதற்காக என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவல்கள் இப்படி இருக்கின்ற பொழுது தமிழன் பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை கொண்டு வருகிறது. இனப்பிரச்சினை தீர்வு முயற்சியில் பொது இணக்கத்தை எட்டுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லிம் புத்திஜீவிகள் பேச்சுவார்த்தை, பிப்ரவரி நடுப்பகுதியில் சந்திப்பு, சுமந்திரன் ஹசன் அலி ஏற்பாடு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அதனை நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழன் பத்திரிகையினுடைய உள்பக்க செய்தியாகவும் அந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு முயற்சியில் பொது இணக்கப்பாட்டை எட்டுவது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லிம் புத்திஜீவிகளுக்கும் இடையிலான அடுத்த மாத நடுப்பகுதியில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறவுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான MA சுமந்திரன், ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் செயலாளர் நாயகமும் சுகாதார முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஹசன் அலி ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனப்பிரச்சினைக்கான தீர்வு முயற்சியில் பொது இணக்கப்பாட்டை எட்டுவதை நோக்கமாக கொண்டு தமிழ் முஸ்லிம் கட்சிகள் பல தடவைகள் சந்தித்து பேசின. இதைத் தொடர்ந்து இனப்பிரச்சினை தீர்வுக்கான உத்தேச யோசனைகளை தயார் செய்யப்பட்டன. ஆயினும் கடைசி நேரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுத்தீன் ஆகியோர் கையொப்பமிடவில்லை. முஸ்லிம் தரப்பினரின் கையொப்பம் இல்லாமலேயே உத்தேச தீர்வு ஆவணம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பப்பட்டது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு முயற்சியில் பொது இணக்கப்பாட்டை தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கிடையில் அல்லது தரப்புகளுக்கிடையில் ஏற்படுத்துகின்ற முயற்சி மகத்தானதுதான் என்று வரவேற்று வாழ்த்தி ஹசன் அலி பகிரங்க அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். ஆனால் அதற்கான பொறிமுறைகள் சரியாக அமையவில்லை. முஸ்லிம் தரப்பில் முஸ்லிம் புத்திஜீவிகளின் யோசனைகளை உள்வாங்கிய தீர்வு யோசனை தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இதன் பின்னணியில் MA சுமந்திரன், ஹசன் அலி ஆகியோருக்கிடையில் உரையாடல்கள் இடம்பெற்றன. இவற்றை தொடர்ந்தே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லிம் புத்திஜீவிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஏற்பாடாகியுள்ளது. நாம் இது தொடர்பாக ஹசன் அலியை தொடர்பு கொண்ட போது அவர் தெரிவித்ததை வருமாறு கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்களை நேரடியாக பிரதிநிதித்துவம் செய்யாத ஹக்கீம், ரிஷாட் பதியுத்தீன் ஆகியோர் கடைசி நேரத்தில் கையொப்பமிட்டு இட தவறியதில் நியாயங்கள் இருக்கலாம். முஸ்லிம் புத்திஜீவிகள் முஸ்லிம் தரப்பில் யோசனைகளை முன்வைப்பது பொருத்தமானவர்கள். இதை சுமந்திரனுக்கும் நாம் வலியுறுத்தியுள்ளோம். அதைத் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லிம் புத்திஜீவிகளுக்கும் இடையில் சந்திப்புகளுக்கும் பேச்சுவார்த்தைகளும் ஏற்பாடுகளுள்ளன. நாம் உத்தேச தீர்வு யோசனையை பார்வையிட்டேன். அதில் முஸ்லிம்களுக்கான விடயங்களும் இடம்பெற்றுதான் உள்ளன. ஆகவே நாம் அந்த இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பித்து முஸ்லிம் புத்திஜீவிகளின் யோசனைகளை உள்வாங்கி மேம்பட்ட தீர்வு திட்டத்துக்கு செல்ல முடியும் என்பதும் எமது நிலைப்பாடாகும், நம்பிக்கையாகும் என்ற வகையிலும் ஹசன் அலி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த கருத்துக்கள் இப்படி வெளிவருகின்ற பொழுதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் கிழக்கு மாகாணத்துக்கான சாய்ந்த மருதுக்கான விஜயங்களை மேற்கொண்டிருந்தார் என்ற தகவல்களும் பேசப்பட்டன. எவ்வாறெனினும் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் வரலாற்றில் முதன்முறையாக ஒன்றாக சேர்ந்து பேச ஆரம்பித்திருந்தன. அந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்காவிட்டாலும் கூட முஸ்லிம் காங்கிரஸ், மக்கள் காங்கிரஸ் வெளியேறியிருந்தன. ஆனால் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்ற வகையில் தான் ஹசன் அலியினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இது இலங்கை அரசியலுக்குள்ளே மிகப்பெரிய திருப்பு முனைகளை ஏற்படுத்துகின்ற, அலசல்களை, அதிர்வுகளை ஏற்படுத்துகின்ற விடயங்களாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை.
எனவே இந்த தகவல்கள் இப்படி அரசியல் தொடர்பான தகவல்களாக பத்திரிகை தகவல்களை மாறி இருக்கின்ற பின்னணியில் தான் COVID-19 தொற்று தொடர்பான தகவல்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக பேசலாம் நாங்கள் இந்த இடைவெளியின் பின்னர். டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகை சொல்கின்ற COVID-19 தொற்று அல்லது ஒமிக்ரான் தொற்று தொடர்பான தகவல்களின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். பிப்ரவரி இறுதிக்குள் நாடு முழுவதும் ஒமிக்ரான் திரிபு பரவும் அபாயம், டெல்டாவை விடவும் பல மடங்கு வேகமாக ஒமிக்ரான் வைரஸ் பரவுவதாக சுகாதார பணியகம் எச்சரிக்கை என்ற வகையில் தான் வீரகேசரி பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நாட்டில் ஏற்கனவே டெல்டா வைரஸ் பரவிக்கொண்டுள்ள நிலையில் அதனை விடவும் பல மடங்கு வேகமாக ஒமிக்ரான் வைரஸ் பரவுவதை அவதானிக்க முடிகிறது. இந்த நிலைமை தொடருமானால் பிப்ரவரி மாத இறுதிக்குள் நாடு முழுவதும் ஒமிக்ரான் வைரஸ் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதார பணியகத்தின் உறுப்பினர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. பிரதி சுகாதார பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேராத் இதனை தெரிவித்திருக்கிறார். ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவல் வேகமாக தாக்கத்தை செலுத்தி வருகின்ற நிலையில் சுகாதார வழிமுறைகளில் எவ்வாறான மாற்றங்களை முன்னெடுக்க நேரிடும் என்பது குறித்தும் அடுத்த கட்ட அச்சுறுத்தல் நிலைமைகள் குறித்தும் தெளிவுபடுத்தும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தோம், வெளிநாடுகளிலே இந்த ஒமிக்ரான் தொற்றினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே வீரியத்தை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் இலங்கை அது தொடர்பில் அமைதி காக்கிறதா என்ற கேள்விகள் இங்கே முன்வைக்கப்பட்டன. ஒரு நாளைக்கு 800 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் 2500க்கும் அதிகமான தொற்றாளர்கள் பதிவாக சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினுடைய தலைவர் உப்புல் ரோகன அது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். உண்மைகள் மறைக்கப்படுகின்றன என்று சொல்லியிருந்தார். ஆனால் மீண்டும் அவைகள் இப்பொழுது பேசப்படுகின்ற விடயங்களாக மாறியிருக்கின்றன. தமிழன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியுடன் கூடிய முக்கியமான தகவல், புதிய சுகாதார வழிகாட்டல் இன்று வெளியாகும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். கோவிட் நோயாளர்கள் பதிவாகும் வீதம் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது அமலில் உள்ள சுகாதார விதிமுறைகளின் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. புதிய சுகாதார வழிகாட்டல்கள் இன்று வெளியிடப்படும் என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேராத் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் இந்த நாட்களில் செயற்படும் விதம் அடுத்த 2 வாரங்களில் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் என்பதால் மிகுந்த பொறுப்புடன் செயலாற்றுமாறு விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேராத் தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல். ஒரு பக்கம் பொதுமக்கள் இவ்வாறு செயற்படுகிறார்கள். அதே போன்று அரசியல் கட்சிகள், அரசாக இருக்கலாம், எதிர்கட்சிகளாக இருக்கலாம், பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கூட்டங்களை நடத்துகின்றன. அது தொடர்பில் ஏன் இந்த அதிகாரிகள் பேசாமல் இருக்கிறார்கள்? அவைகளை கட்டுப்படுத்த ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கட்டுப்பாடுகள் வருகின்ற பொழுது மீண்டும் அவைகள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நானோ நீங்களோ சிறுபிள்ளைகளோ அறிந்த விடயமாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம், மக்களினுடைய வாழ்க்கை செலவு அதிகம் ஒரு பக்கம், மீண்டும் அடக்குமுறைகள் அல்லது நாடு முடக்கப்படுமாக இருந்தால், பிரதேசங்கள் முடக்கப்படுமாக இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாக்கலாம். நாட்டை மீண்டும் முடக்கினால் மாத சம்பளம் பெறுவோருக்கு சிக்கல். விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேராத் எச்சரிக்கை என்ற வகையிலும் தமிழன் பத்திரிகையினுடைய ஒரு முக்கியமான தகவல் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளமையினால் எதிர்காலத்தில் நாட்டை முடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் மாத சம்பளம் பெறுகின்றவர்களுக்கு பாரதூர சிக்கல்களை ஏற்படுத்தும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேராத் தெரிவித்திருக்கின்ற கருத்துதான் இவ்வாறு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. நாடு முடக்கப்படுமாக இருந்தால் அது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனும் நாடு முடக்கப்பட மாட்டாது. நாட்டுக்குள்ளே கோவிட் தொற்றினை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த திரிபு வந்தாலும் அதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை எங்களிடம் இருக்கிறது. அது தொடர்பான வல்லமை எங்களிடம் இருக்கிறது என்ற வகையில் தான் சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அண்மைய நாட்களிலே பத்திரிகைகளுக்கு தெரிவித்திருந்த கருத்துக்களையும் நாங்கள் ஞாபகமூட்டக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனும் இந்த தகவல்களோடு இணைந்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக COVID-19 தொற்றிலிருந்து, ஒமிக்ரான் தொற்றிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்கிறது. 3வது தடுப்பூசியாக பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது என்ற வகையில் பல்வேறு கருத்துக்கள் அண்மைய நாட்களாக அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் தினகரன் பத்திரிகை இன்னும் ஒரு தகவலை இவ்வாறு வழங்குகிறது. நடமாடும் சேவை மூலம் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டம், ராணுவ தளபதி தெரிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் தினகரன் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது.
லாரன்ஸ் செல்வநாயகம் கொண்டு வருகின்ற அந்த செய்தியை விரிவாக பார்ப்போம். நாட்டில் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த வாரத்தில் விசேட தடுப்பூசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். அத்துடன் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் நடமாடும் சேவையை ஆரம்பிக்கப் போவதாகவும் அதற்காக நடமாடும் தடுப்பூசி மத்திய நிலையங்களை ஸ்தாபிக்க தீர்மானித்துள்ளதாகவும் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் நேற்றைய தினம் ஊடகங்களிலே பிரதான இடம் பிடித்திருந்தன. அந்த வீடியோ காட்சியையும் பார்த்துவிட்டு வருவோம். මේ වන විට පසුගිය දෙසැම්බර් 2 වෙනිදා අතිගරු ජනාධිපතිතුමා විසින් කෝරි කාර්ය සාධක බලකායේ ක්‍රියාන්විත මධ්‍යස්ථානය හරිත කෘෂිකර්මාන්තය වෙනුවෙන් පරිවර්තනය කරනු ලැබුවා. නමුත් ඒ වන විට රටේ කොවිඩ් ආසාදිතයන්ගේ සංඛ්‍යාව ඉතාමත් සුළු සංඛ්‍යාවකට අඩු වෙලා තිබ්බේ. නමුත් පසුගිය සති දෙක තුන කාල සීමාවේදී කොවිඩ් ආසාදිතයන්ගේ සංඛ්‍යාව විශාල වශයෙන් වැඩි වෙමින් දහසකට ආසන්න සංඛ්‍යාවකට ළඟා වෙමින් මේ වන විටත් තිබෙනවා. විශේෂයෙන්ම ඔමික්‍රෝන් හින්දා විශේෂයෙන්ම කොවිඩ් ආසාදිතයන්ගේ සංඛ්‍යාව අපේ පමණක් නෙවෙයි ලෝකයේ අනිකුත් රටවලත් මේ ආකාරයෙන් වැඩිවීමක් දකින්න ලැබෙනවා. කෙසේ වෙතත් රටක් වශයෙන් අතිගරු ජනාධිපතිතුමා මේ රටට එන්නත්කරණය හඳුන්වලා දීලා අපි කුඩා ආර්ථිකයක් තියෙන රටක් වුවත් එන්නත් දෙකම මාත්‍රා දෙකම රටේ ජනතාව වෙත ලබා දීමට කටයුතු කරන ලැබුවා. එපමණක් නොවේ බූස්ටර් එන්නත ෆයිසර් බූස්ටර් එන්නතකුත් ශ්‍රී ලංකාවට රැගෙන ඇවිල්ලා මේ ආකාරයෙන් එන්නතක් ලබා ගැනීමට එම තත්ත්වයක් තිබෙන වයස අවුරුදු 12ට වැඩි සහ අවුරුදු 19ට වැඩි ඒ ආකාරයෙන් විශේෂම බූස්ටර් එන්නතත් ලබා දීමට කටයුතු කරන ලැබුවා. ඉතින් ජනතාවගේ වගකීමක් යුතුකමක් වෙන්නේ හැකි ඉක්මනින් මේ බූස්ටර් එන්නත ලබාගෙන ඔබ කොවිඩ් ආසිතයක් නොවි සිටීමට වග බලා ගැනීම. ඉතින් ජනතාවට සමහරලාට පසුගිය දින කීපයේදී මේ බූස්ටර් එන්නත ගැනීමේදී යම් කිසි ආකාරයේ මන්දගාමී ස්වභාවයක් තිබ්බ මන්ද කොවිඩ් ආසාදිතයන්ගේ තත්ත්වයක් වැඩිපුර ශ්‍රී ලංකාවේ නොතිබිච්ච හින්දා. නමුත් දැන් ඒ තත්ත්වෙ නෙමේ. දැන් කොවිඩ් ආසාදිතයන්ගේ වැඩිවීමක් තිබෙන හින්දා මේ බූස්ටර් එන්නතක් ලබාගෙන තිබීම වැදගත් වෙනවා. මොකද ඔබගේ ජීවිතේ වටිනවා. ඒකින්ද බූස්ටර් එන්නතක් ලබාගත් පුද්ගලයෙක්ට කොවිඩ් යම් කිසි ආකාරයෙන් ආසාදනය වුණත් මිය යාමේ සම්භාවිතාවය යම් කිසි ආකාරයෙන් අඩුයි කියලා දක්වන හින්දා හැකි ඉක්මනින් ඔබගේ බූස්ටර් එන්නත ලබා ගන්නා ලෙස ඉතාමත්ම කාරුණිකව ශ්‍රී ලංකා වාසී ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා. ඒත් එක්කම ඔබ කොවිඩ් ආසාදිතයෙක් නොවීමට වග බලා ගන්නත් කියලා ඉතාමත්ම කාරුණික ජනතාවගෙන් අපි ඉල්ලා සිටිනවා. தடுப்பூசி செயற்திட்டம் தொடர்பாக அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் தான் அந்த கருத்துக்கள். தினகரன் பத்திரிகை சொல்லி இருக்கின்ற தகவல் நடமாடும் சேவை மூலம் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறும் நோய் தொற்றினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே அதிகரித்து வருகிறது. தினகரன் பத்திரிகை சொல்கிறது. ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண குமார வெல்கம எம்பிக்கும் கொரோனா என்ற வகையில் அந்த தகவல். அதே போன்று அதிவேக நெடுஞ்சாலை ஊழியர்கள் 15 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி. இது தொடர்பான தகவல்கள் எங்களுடைய டெய்லி சிலோன் இணையதள பக்கத்திலேயும் நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்களுக்கு எங்களுடைய டெய்லி சிலோன் இணையதள பக்கத்துக்கும் செல்லக்கூடியதாக இருக்கும். www.dailyceylon.lk என்ற எங்களுடைய இணையதளம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை நேற்றைய தினம் வழங்கி இருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நுகர்வோர் விவகார ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம் ஆகியோருக்கு கோவிட் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதேவேளை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் உள்ள கொட்டாவை இடமாற்றலில் பணிபுரிந்த 15 ஊழியர்களுக்கும் இவ்வாறு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் தொடர்ச்சியாக இப்படி நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். முக்கியமாக பொது இடங்களிலே மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற இடங்களிலே இவ்வாறு மக்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் இதிலே இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதே போன்று இன்றைய பத்திரிகைகள் மாத்திரமன்றி நேற்றைய தினம் முழு நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்திய மற்றும் ஒரு தகவல் தான் இந்த தகவல்கள். அட்டாம்பிட்டியில் நீரில் மூழ்கி 5 பேர் பரிதாப பலி. ஒருவரையொருவர் காப்பாற்ற முயன்ற போது நீச்சல் தெரியாததால் விபரீதம். திதி கிரியைக்கு சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சோகம் என்ற வகையில் தான் தமிழன் பத்திரிகையினுடைய அந்த தகவல்கள் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த தகவல்கள் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற செய்திகளாக மாறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழன் பத்திரிகைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் செல்வராஜா, நடராஜா, மலர்வேந்தன், கிருஷாந்தன் ஆகியோர்கள் வழங்கியிருக்கின்ற தகவல்கள் தான் அந்த தகவல்கள். பதுளை அட்டாம்பிட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அட்டாம்பிட்டிய தோட்ட 1ஆம் பிரிவில் இருந்து கெரண்டியல்ல பகுதியில் உள்ள உமாயோயா ஆற்றில் நீராடச் சென்ற 5 திடீரென ஏற்பட்ட சுழியில் சிக்குண்டு ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் 2 மணியளவிடம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த பிரிவில் வசித்த கடந்த வருடம்
குறித்த பிரிவில் வசித்த கடந்த வருடம் இறந்த ஜெயராம் என்பவரது ஓராண்டு நினைவஞ்சலி திதி நிகழ்வில் கடந்த 28ஆம் தேதி கலந்து கொண்ட பின் உறவினர்களில் 11 பேர் சம்பவ தினம் வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கெரண்டியல்ல உமாஓயா ஆற்றில் நீராடச் சென்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் 20 தொடக்கம் 25 வயதிற்குட்பட்ட இளைஞர் யுவதிகள். ஆற்றில் நீராடிவிட்டு 6 பேர் கரைக்கு சென்ற வேளையில் இளைஞர் ஒருவரும் 4 யுவதிகளும் ஆற்றிலிருந்து கட்பாறை ஒன்றில் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கையில் இளைஞர் தவறி ஆற்றில் வீழ்ந்துள்ளார். அவரை காப்பாற்றுவதற்காக யுவதிகள் ஒவ்வொருவரும் கைகளை பிடித்துக் கொண்டு ஆற்றில் இறங்கிய வேளையில் திடீரென ஏற்பட்ட சுழியில் சிக்கொண்டு ஆற்றில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அட்டாம்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீஸ் நிலைய பொதுப்பதிகாரி உட்பட உத்தியோகத்தர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து தோட்ட இளைஞர்களுடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு உயிரிழந்தோரின் 4 சடலங்களை நேற்று முன்தினம் மீட்டனர். மேலும் காணாமல் போன ஒருவரை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு நேற்று மாலை சடலமாக அவர் மீட்கப்பட்டார். இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டவர்களில் நெலுவ கிண்ட்ரூஸ் தோட்டத்தைச் சேர்ந்த ஜெயராம் காஞ்சன பிரியா வயது 21, செல்வகுமார் தேவி வயது 19, ஹட்டன் திமுலாகனையைச் சேர்ந்த அடையப்பண்ணி பவானி சந்திரா வயது 24, அட்டாம்பிட்டிய முதலாம் பிரிவைச் சேர்ந்த வனராஜா டேவிட் குமார் வயது 23 ஆகியோர் அடங்குவர். ஆற்றில் மூழ்கி காணாமல் போயுள்ள நெலுவ கிண்ட்ரூஸ் தோட்டத்தைச் சேர்ந்த செல்வகுமார் சசிப்பிரியா வயது 20 என்ற யுவதியை நேற்று மாலை மீட்கப்பட்டது என தெரிவிக்கப்படுகிறது. சடலங்களை மீட்கும் பணிக்கு தியத்தலாவ ராணுவ முகாமைச் சேர்ந்த சுழியோடும் வீரர்களின் உதவியும் பெறப்பட்டுள்ளன. உயிரிழந்த சதிப்பிரியா பரிமலா தேவி ஆகியோர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இந்த சம்பவம் இப்பகுதியில் பலத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற வகையில் தான் அதனுடைய விரிவான தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மைய நாட்களாக நீர்வீழ்ச்சிகளிலே விழுந்து உயிரிழக்கின்றவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கடலிலே அடித்துச் செல்கின்றவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. பொதுமக்கள் மிகவும் அவதானமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் மொத்தமாக 5 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அனைவருமே 20 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர் யுவதிகளாக இருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய அளவிலே நாட்டுக்குள்ளே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனோடு இணைந்த ஒரு முக்கியமான செய்தியாக ஓட்டமாவடியில் மாணவனை காணவில்லை, வாட்ஸ்அப் செயலி ஒன்லைன் காட்டுகிறது, வாழச்சேனை போலீசார் தீவிர விசாரணை என்ற வகையிலும் ஒரு தகவல் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஓட்டமாவடி ஒன்று பழைய மக்கள் வங்கி வீதியில் வசித்து வந்த 17 வயதுடைய மாணவன் ஒருவன் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை முதல் காணாமல் போயுள்ளார். தனது வீட்டிலிருந்து அன்றைய தினம் மாலை 3 மணி அளவில் துவிச்சக்கர வண்டியில் சென்ற மாணவன் இதுவரை வீடு திரும்பாத நிலையில் மாணவனை பெற்றோர்கள் தேடி வருகின்றனர். இந்நிலையில் மாணவன் சென்ற துவிச்சக்கர வண்டியும் அவர் அணிந்திருந்த மேற்சட்டையும் நேற்று முன்தினம் 29ஆம் தேதி கல்குடா கல்மலை கடலோரத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மாணவனை கடலில் மூழ்கி மரணமடைந்திருக்கலாம் எனும் சந்தேகத்தில் கல்குடா போலீசாரின் உதவியுடன் சொலியோடிகள் தேடிய போது மாணவன் கிடைக்கவில்லை. நேற்றைய தினம் வரை மாணவன் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் மாணவன் பயன்படுத்தி வந்த வாட்ஸ்அப் நேற்று முன்தினம் வரை ஒன்லைன் காட்டியதாகவும் மெசேஜ் அனுப்பப்பட்டால் அனுப்பப்படும் இலக்கங்கள் பிளாக் பண்ணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு மர்மமான முறையில் காணாமல் போயுள்ள மாணவனை கண்டுபிடிக்க வாழச்சேனை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் அந்த தகவல்களை சமூக வலைதளங்கள் முக்கியமாக நேற்றைய தினம் விரிவாக பேசியிருந்தன. அவருடைய சைக்கிள் இருக்கிறது, பாதணி இருக்கிறது, அவருடைய வாட்ஸ்அப்பும் ஒன்லைன் காட்டுகிறது. மாணவன் எங்கே என்பது தொடர்பாக தான் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு கோணங்களிலே அவர்கள் விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. வாழச்சேனை போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பிலான தகவல்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. இதே போன்று சிறுமி ஹிஷாலினியினுடைய விவகாரம் அண்மைய நாட்களாக முக்கியமாக பேசப்பட்ட விவகாரமாக மாறியிருந்தது. அந்த தகவல்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹிஷாலினியினுடைய மரணம் தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாகத்தான் முக்கியமாக டெய்லி சிலோன் எங்களுடைய இணையதளம் நேற்றைய தினம் செய்திகளை வெளியிட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹிஷாலினியினுடைய மரணம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுத்தீன் அவருடைய மனைவி அதை போன்று அவரை தரகராக அந்த மாணவியை வேலைக்கு அமர்த்தியவர் என பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள், குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள், விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. அவ்வாறான பின்னணியில் தான் அது தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் எதிர்வருகின்ற மாதம் இடம்பெறலாம் என்ற வகையில் பத்திரிகை தகவல்களுக்கு மேலதிகமாக எங்களுடைய டெய்லி சிலோன் இணையதளம் தெரிவித்திருந்த கருத்துக்களும் முக்கியமான கருத்துக்களாக இடம் பிடித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவைகள் தான் உள்நாட்டு செய்திகளின் பக்கம் முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது பேசப்படுகின்ற விடயங்களாக மாறியிருந்தன. எனவே இன்றைய தினம் இருவேறும்
முக்கியமான வெளிநாட்டு செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை வழங்கி இருக்கின்ற வெளிநாட்டு செய்தி கனடா தொடர்பான செய்தியாக மாறியிருக்கிறது. கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட அவருடைய குடும்பம் சகிதம் தலைமறைவாகி விட்டார் என்ற தகவல்கள் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலே மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு விட்டது. அது தலைமறைவா அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் இடமாற்றப்பட்டாரா என்ற வகையில் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவ்வாறு வழங்கப்படுகிறது. தடுப்பூசி திட்டத்துக்கு எதிராக கனடாவில் வெடித்தது போராட்டம், தலைநகரை சூழ்ந்து மக்கள் வெள்ளம். பிரதமர் ட்ரூடோவும் குடும்பத்தினரும் ரகசிய இடத்துக்கு மாற்றம் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கனடா அரசின் தடுப்பூசி கட்டாயம் உள்ளிட்ட கோவிட் விதிகளுக்கு எதிராக தலைநகரில் பெரும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் அவரது குடும்பத்தினர் ரகசிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். கனடாவில் இருந்து எல்லை தாண்டி சென்று வரும் கனரக வாகன சாரதிகளுக்கு தடுப்பூசி கட்டாயம் என அந்நாட்டு அரசு அறிவித்தது. இதற்கு எதிராக சாரதிகள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்த தொடங்கினர். பின்னர் இப்போராட்டம் சுதந்திர பேரணி என்ற பெயரில் மக்கள் பங்கேற்புடன் பெரும் போராட்டமாக மாறியது. ஆயிரக்கணக்கான வாகன சாரதிகள் பொதுமக்கள் என கட்டாய தடுப்பூசி மற்றும் பிற கோவிட் விதிமுறைகளை நீக்க வலியுறுத்தி நாடாளுமன்றம் அமைந்துள்ள பகுதியில் திரண்டனர். சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என பலதரப்பு மக்களும் கையில் பதாதைகளுடன் கூடியுள்ளனர். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கடுமையாகவும் ஆபாசமாகவும் விமர்சிக்கும் வாசகங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. கடுமையான குளிர் எச்சரிக்கையையும் மீறி நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தனர். இதனால் வன்முறை ஏற்படும் அபாயம் இருப்பதாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்ற வகையில்தான் அந்த தகவல்கள். கனடா பொதுவாக கனடாவுக்கு செல்ல வேண்டும் என்ற மக்கள் ஆசைப்படுவார்கள். ஆனால் கனடாவிலேயே இந்த நிலையா என்பது இப்பொழுது மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவிலே பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்நிலையில் தமிழன் பத்திரிகை கொண்டு வருகின்ற மற்றொரு வெளிநாட்டு செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். இலங்கையோடு இந்த செய்தி தொடர்பு படாவிட்டாலும் கூட இந்த விளையாட்டு இலங்கையோடு தொடர்பு படும் என்பதால் தான் அந்த செய்தியை இன்று நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். விபரீதமான பப்ஜி மோகத்தினால் குடும்பத்தையே கொன்ற சிறுவன் என்ற வகையில் தான் அந்த தகவல். இது இலங்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அல்ல, பாகிஸ்தானில் நடைபெற்ற ஒரு சம்பவம். பாகிஸ்தானில் பப்ஜி மோகத்தால் குடும்பத்தையே சிறுவன் ஒருவன் சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் குழந்தைகள், சிறுவர்களிடையே ஸ்மார்ட் போன் மோகம் அதிகரித்திருக்கிறது. முக்கியமாக சிறுவர்கள் பப்ஜி போன்ற சாகச ஒன்லைன் கேம்களை தொடர்ந்தும் விளையாடுவதால் ஏற்படும் ஆபத்தான விளைவுகள் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கின்றன. பாகிஸ்தானின் லாகூர் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் பப்ஜி விளையாடுவதில் தீராத ஆர்வம் கொண்டவனாக இருந்துள்ளார். சமீபத்தில் சிறுவனின் குடும்பத்தினரை மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தாய், தந்தை, சகோதரன், 2 சகோதரிகள் இவ்வாறு கொல்லப்பட்டனர். இதில் சிறுவன் மட்டும் தப்பித்திருந்ததால் சிறுவனிடம் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்போது தனது குடும்பத்தை தானே சுட்டுக் கொன்றதை சிறுவன் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற வகையில்தான் தமிழன் பத்திரிகையினுடைய வெளிநாட்டு செய்தி இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் அதே குடும்பத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் ஒருவனால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மானசீக ரீதியில், மனரீதியில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு விளையாட்டு தான் இந்த பப்ஜி விளையாட்டு. விளையாட்டை விளையாட்டாக மாத்திரம் பார்க்கின்றவர்களுக்கு மத்தியில் விளையாட்டை மனநோயாக மாற்றிக்கொள்கின்றவர்களால் இவ்வாறான சம்பவங்கள் அரங்கேறுகின்றன. இலங்கைக்குள்ளும் டிக்டாக் சம்பவங்கள் அண்மை காலங்களிலே பதிவாகி இருந்தன. கிராம் பாஸ் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கொலை என்ற சம்பவம் பதிவாகி இருந்தது. அதன் பின்னர் டிக்டாக்கினுடைய மிக பெரும் வீரன் என்று தன்னை நிறைத்துக் கொண்டிருந்த கிரிசமன் 11 வயது சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். அதன் பின்னர் மற்றும் ஒரு காதல் ஜோடி சம்பவம் பதிவாகி இருந்தது. பொலன்னறுவை மாவட்டத்தில் என்று நினைக்கின்றேன், என்னுடைய ஞாபகம் சரி என்றார். எனவே சமூக வலைதள பாவனை என்பது எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு தொழில்நுட்பத்தை எங்களுக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதுதான். ஆனால் அதனை வைத்து கொலைகள், மிரட்டல்கள், இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அந்த தொழில்நுட்பங்களும் ஸ்மார்ட் போன்களும் தொழில்நுட்ப கருவிகளும் எதற்கு என்ற மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே பத்திரிகை தகவல்கள் இப்படி இருக்கின்ற பொழுது சித்திரங்கள் முக்கியமாக வாய்களால் பேச முடியாத பலவற்றை பேசும். அப்படி பேசுகின்ற சித்திரங்களின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம். தமிழன் பத்திரிகையினுடைய கமன் கந்தர் கார்ட்டூன் செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம். அப்போ மாகாண சபை தேர்தல் வேட்பாளர் பதவி, முதலமைச்சர் கனவு, வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதெல்லாம் கனவா கோபால் என்ற வகையில் தான் அந்த தகவல். ஏனென்றால் புதிய அரசியல் அமைப்பிலே அவைகள் இல்லை என்ற தகவல்கள் வெளிவந்த பின்னணியில் தான் கமன் கந்தர் கார்ட்டூன் அவ்வாறு அமைந்திருக்கிறது. தினகரன் பத்திரிகையினுடைய விக்கல் வீராசாமி கார்ட்டூன் இவ்வாறான ஒரு தகவலை கொண்டு வருகிறது.
காணாமல் போனதொரு பிரச்சனையை தீர்க்க போராட்டங்கள் நடத்தாது, அரசோடு பேச வாங்கோ என்று அலி சப்ரி ஐயா அழைப்பு விடுத்திருக்கிறாரு. முன்னம் இருந்தவையை விடவும் இவர் இதய சுத்தியோட கூப்பிடுறார். பேசாம அரசோட பேசி ஒரு முடிவுக்கு வாரது உண்மையில நல்லதுதானே என்ற வகையில் தான் அந்த கார்ட்டூன். ஆனால் காணாமல் போனவர்களோ சொல்கிறார்கள், குற்றம் இழைத்தவர்களை குற்றம் தொடர்பில் பேசுவார்களாக இருந்தால், விசாரணைகள் நடத்துவார்களாக இருந்தால் அதனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையில் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மௌபிம பத்திரிகையினுடைய மரிசிப்பாள கார்ட்டூன் இவ்வாறு சொல்கிறது. පාලිත රංගෙ බණ්ඩාර කියනවා වාමාංශික ආණ්ඩු බලයට ආවුත් ජනතාව දුක් විඳිනවලු. இடதுசாரி முன்னணிகள் ஆட்சிக்கு வருமாக இருந்தால் மக்கள் கஷ்டப்படுவார்களாம். ஹரி ஹரி எத்தக்கூட அனித்தாய் ஆவாம சப்பது என்று கேட்கின்றார். அப்படி என்றால் அடுத்தவர்கள் வருகின்ற பொழுது மக்கள் சுகமாகவா இருக்கிறார்கள் என்றுதான் மரிசிப்பாளர் கேட்கிறார்கள். இது அவருக்கு மட்டுமல்ல, ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற மோகத்தில் தெரிகின்ற அத்தனை பேருக்குமான கார்ட்டூன் சித்திரமாக இருக்கிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய பலாமல்ல கார்ட்டூன் இவ்வாறு சொல்கிறது. சஜப எஜாப்ப எக்கமுத்துவா கவஷ்யாய், மக்கள் விடுதலை முன்னணியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் சேர வேண்டுமா? වැඩේ නම් හොඳයි, ඒත් සර් ජනාධිපති තනතුර තියෙන්නේ එකයිනේ என்ற வகையில் சொல்கிறார். அனைவரும் ஜனாதிபதி பதவிக்கு ஆசைப்படுகிறார்கள், ஆனால் ஒரே ஒரு ஜனாதிபதி பதவித்தானே இருக்கிறது என்ற வகையில் தான் பலாமல்ல கார்ட்டூன். லங்காதீப பத்திரிகையினுடைய சரதாம் கார்ட்டூன் சொல்கிறது, ஹால் 100 கணனிட දෙන්න කියලා பந்துல කියනවා. பந்துல குணவர்தன அமைச்சர் சொல்கிறார், அரிசியை 100 ரூபாய்க்குள் கொடுக்க வேண்டும் என்று. ஹே உனாட்ட மினிஸ்ஸு நாம் 100 காணට பணினவானே என்ற வகையில் சொல்கிறார். ஆனால் மக்களோ 100 ரூபாய்க்கு அரிசி கொடுப்பது தொடர்பிலே ஏசி கொண்டிருக்கிறார்கள், தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது அரிசிக்கா பந்துல குணவர்தனவுக்கா? அதே லங்காதீப பத்திரிகையினுடைய சுவாரிஸ் கார்ட்டூன் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய புகைப்படம் போன்று தெரிகிறது. இவ்வாறு சொல்கிறது, மகே லேகம்லா தென்னெக்ம மகே சல்லி கெஹுவா என்ற வகையில் தான் என்னுடைய செயலாளர்கள் இருவர் என்னுடைய பணத்தை மோசடி செய்து விட்டார்கள். அதற்கு சுவாரிஸ் சொல்கிறார், தன் லேகம்லாவென்ன கட்டிய பொறக்காயினே சார் என்ற வகையில். அப்படி என்றால் செயலாளர் ஆகுவதற்கு இன்னும் எத்தனை பேர் போட்டி போடுவார்கள் என்ற வகையில் தான். ஆனால் எங்களுடைய குடும்பத்துக்குள் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. நாமல் ராஜபக்சவினுடைய கருத்து எது? இவைகள் தான் இன்றைய பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தகவல்களாக மாறியிருந்தன. இந்த தகவல்களோடு இன்றைய பத்திரிகை தகவல்களை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நாளைய தினம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, நாளைய தினம் காலை உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் சுதந்திரமடைந்த நாள், எனவே முன்கூட்டியே சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய திரிய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம்.